உங்களிடம் ஒரு பைசா லஞ்சம் ஊழல் செய்யாத நம்முடைய வேட்பாளர் செல்வியன் அவர் காசு தான் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்க காசு அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் அவசியமானது இந்த தொகுதிக்கு வேண்டும். உறுதியாக வருகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும். அப்ப நினைச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதிமுக ஆட்சி. இங்கே இந்த தொகுதியில செழியன் வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்று இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்ன திட்டம் வேண்டுமானாலும் அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதற்கு நான் உத்தரவாதம். இது அவசியமானது. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி வாழ்நாளில் பார்த்தது கிடையாது திமுக ஆட்சி. இப்படி அந்த மாவட்டத்தில் ஒரு பினாமி, இங்க ஒரு பினாமி, இதெல்லாம் கொள்ளடிக்கணும். இங்க இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் கிடையாது, எந்த கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது. யாராவது தட்டி கேட்டா ஒண்ணு மிரட்டுறது, இல்ல காசு கொடுத்து வாங்குறது, சொல்றது நான் அவனை வாங்கிட்டேன், இவனை வாங்கிட்டேன், அப்படி வாங்கிட்டேன், இப்படி வாங்கிட்டேன். என்ன இது ஆடு மாடு வாங்குறது? அதெல்லாம் எதுவும் எடுப்புல போறது கிடையாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி, அது மட்டும் நான் சொல்றேன். அதனால இந்த தொகுதியில் உள்ள வாக்காளர் பெருமக்களே, உங்க வாக்குகளை திமுக போட்டு வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த ஆள் ஜெயிலுக்கு போற 2 மாசத்துல ஜெயிலுக்கு போற. அதுவும் சிபிஐ விசாரணை. சிபிஐ காரெல்லாம் தயவு தட்சணம் பார்க்க மாட்டான். அது எந்த உண்மை எல்லாம் இங்க ஒருத்தர், அங்க சங்கராபுரத்தில் ஒருத்தர் இருக்கிற 2 பேரும் உள்ள போறாங்க. சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு விவசாயிகள், இதெல்லாம் வானம் பார்த்த பூமி, விவசாயம் வானத்தை நம்பி இருக்கின்ற இந்த பகுதி, நெல்லுக்கு நான் வெற்றி பெற்றவுடன் நெல்லு 3500 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நெல்லுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்சம் ஆதரவு விலை. 2500 இல்ல, அதாவது அரசாங்கம் நிர்ணயித்த விலை 1500. ஆனா தனியார் உங்ககிட்ட 1600, 700, 1800 விற்கிறான். அங்க போனா அது இடையில 2 கிலோ எடுத்துட்டு போறான். அப்புறம் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கேட்கறான். இது எல்லாம் திமுக ஊழல் 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 பெருச்சாலி திமுக ஆட்சியில் நடக்கும். இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்தவுடன் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். ஏன்னா விவசாயிகள் நமக்கு கடவுள், நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளை திருவண்ணாமலையில இருக்கின்ற ஒரு பெருச்சாலி அந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்டு இருக்கிறாப்லன்னா எவ்வளவு கேடு கட்டத்தனம், மான கட்டத்தனம். சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்தில் யாராவது போடுவாங்களா? உலகத்திலேயே மிக கொடூரன் ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லரு அவங்க நாட்டில் உள்ள விவசாயிகளை எதுவும் செய்யல. ஆனா இங்க இருக்கிற ஹிட்லரோட மோசமான திருவண்ணாமலையில ஒருத்தர் ஏவா வேலுன்னு விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்ட ஏவா வேலு மன்னிக்க கூடாது. ஏவா வேலு பினாமி இந்த திமுக வேட்பாளர், இந்த தொகுதி வேட்பாளர் மன்னிக்க கூடாது. சிந்தித்து பார்க்கணும். கரும்புக்கு 5000 ரூபாய்,